புறாவை பார்த்துருப்பீங்க. அந்த புறா பறக்கும் பொழுதோ சொல்லி அது உட்கார்ந்து அப்படியே அமைதியாக இருக்கும் போது அதோடைய கண்கள், அது இருதயம் கபடற்றதாக இருக்குமா? ஹல்லேலூயா. அதோடைய கண்கள் எப்பவுமே ஒரு உருக்கமான கண்களாக இருக்குமா? எப்பவும் அந்த கண்ணீர் நம்ம கண்களில் தேங்கி நிற்கிற தண்ணி தெரியுங்களே, அந்த கண்ணீரோட என்ன பண்ணுமா, அந்த கண்களோடு இருக்குமா அந்த புறா. அப்போது அந்த கபடற்றவர்களாக இருக்கணும். அப்போது நம்ம கண்களில் என்ன பண்ணும், மற்றவர்களுக்காய் உருகி செபிக்கிற அந்த இருதயத்தை பெற்றிருக்கிற வேண்டும். ஹல்லேலூயா. மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும், குறையற்றவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம பாவத்தை செய்யாத பரிசுத்த பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பரிசுத்த பிள்ளைகளாய் கர்த்தருடைய வருகை மட்டும் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தையினால் நாம் பாவம் செய்யக்கூடாது, நம்முடைய செயல்களினால நம்ம பாவம் செய்யக்கூடாது, நம்முடைய சிந்தையினால நாம் பாவம் செய்யக்கூடாது. அப்படி நாம் பாவம் செய்யாமல் இருப்போமானால் தேவனுடைய மாசற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த